Hi friends, welcome to Pregali embroidery. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபேப்ரிக் வச்சு எப்படி 3D ஃப்ளவர் டிசைன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி எல்லாம் டிசைன் பண்ணிருக்கேன் அப்படிங்கற ஐடியாஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் பாருங்க ஒரு ட்ரேசிங் ஷீட்ல 3 flowers and 3 butterflies இருக்கிற மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். Pinterest ஆப்ல இருந்து நான் இந்த பிக்சரை சூஸ் பண்ணி எடுத்தேன். வாங்க இப்போ இது எப்படி டிசைன் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளவர் போர்ஷனை வந்து நான் டிசைன் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா நான் நெட் ஃபேப்ரிக் தான் சூஸ் பண்ணிருக்கேன். 4 டிஃபரண்ட் கலர் நெட் ஃபேப்ரிக் நான் சூஸ் பண்ணிருக்கேன். பர்பிள் ஷேட்ல இருக்க மாதிரி அது வந்து சாஃப்ட் நெட் ஃபேப்ரிக்கா எடுத்துக்க. அது டச் பண்ணி பார்த்தா தெரியும் சாஃப்ட்டா இருக்கும். அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போறேன் ஒவ்வொரு பெட்டலுக்கும். இப்போ ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்ல அந்த நெட் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த பெட்டல் மேல சென்டர்ல வச்சுக்கிட்டு 4 சைடும் நான் pearl pin வச்சு பின் பண்ணிக்கிறேன். சுருக்க வராத மாதிரி நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பெட்டல் மேல் போர்ஷனுக்கு மட்டும் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் சீவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் மெயின் ஃபேப்ரிக் கலரில் சீவிங் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு மறைஞ்சிரும் அந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் நம்ம சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் போர்ஷன் கொடுக்காம மேலே போர்ஷன் மட்டும் நான் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெட் ஃபேப்ரிக்கை வந்து நான் ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு பிடிச்சிட்டு லைட்டாக ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நல்லா ட்விஸ்ட்டு கொடுத்து அதில் pearl pin வச்சு நான் நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு pearl pin வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் நல்லா. இதுக்கப்புறம் அந்த சென்டர் பார்ட் இருக்குங்களே அதுக்கு வந்து நான் 4-5 ஸ்டிச்சஸ் கொடுத்து நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் அது வந்து பிரிஞ்சு வரக்கூடாது. அந்த மாதிரி நல்லா டைட்டாக கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நான் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துறேன். இதே மாதிரி வந்து நான் மற்ற 4 பெட்டல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பெட்டலுக்கும் நான் ஒவ்வொரு கலர் ஷேடு ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் பர்பிள் கலர் எடுத்தேன். இப்போ வந்து லைட் பர்பிள் கலர் வந்து அதே மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிறேன். சுற்றியும் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபேப்ரிக்கை வந்து ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டுக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ட்விஸ்ட்டு கொடுத்து நல்லா ட்விஸ்ட்டு கொடுத்து அதை செக்யூர் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக கொடுக்கணும், இல்லைனா நம்ம கட்டரை வச்சு ட்ரிம் பண்ணக்கப்புறம் மேலே இருக்க பார்ட்டு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைட்டாக கொடுத்துக்கணும். பாருங்கள் நான் எல்லா பெட்டல்ஸையும் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த ஃப்ளவரை சுற்றி அவுட்லைன் என்ன கொடுக்க போகிறேன்னா கிளாஸ் பீட்ஸு பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். சென்டர் பார்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா பர்பிள் கலர் சுகர் பீடு தான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 பீடாக கொடுத்து அந்த ரவுண்டு போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை சுற்றி ஒரு லேயர் என்ன பண்ணுறேன்னா எல்லோ கலர் சீக்வென்ஸ் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மற்ற 2 ஃப்ளவரையும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நான் 3 ஃப்ளவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டெம் போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ டார்க் பர்பிள் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த அரும்பு மாதிரி வர டிசைனுக்கும் செயின் ஸ்டிச்சே கொடுத்துக்கிறேன். அந்த எட்ஜஸில் மட்டும் பிங்க் கலர் சுகர் பீட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு அரும்பு ஷேப்பில் வரும். பாருங்கள் நான் பிக்சரில் கொடுத்துருக்குற மாதிரி எட்ஜஸில் மட்டும் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். எட்ஜஸில் மட்டும் ஒரே ஒரு சுகர் பீடு பிங்க் கலர் பீட் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் ஸ்டெம் போர்ஷன் வர இடத்துக்கு எல்லாத்துலேயுமே நான் நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா லீஃப் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் லைட் க்ரீன் கலரில் நெட் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து லீஃப் மேலே வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி லீஃப் மேலே வச்சுட்டு அதை சுற்றியும் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதையே அந்த ஃபேப்ரிக்கை நான் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் கட்டர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்த இடத்துல நமக்கு அந்த ஃபேப்ரிக் வெளியே தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கலர் சீக்வன்ஸையே 3 சீக்வன்ஸ் கொடுத்து நான் அதை வந்து 3 சீக்வன்ஸ் கொடுத்து அதை வந்து கவர் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 mm சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட் போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பாருங்கள். டார்க் கலர் பர்பிள் கலர் நெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கிறேன். அதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த பட் போர்ஷன் மேலே வச்சுட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதுக்கும் க்ரீன் கலர் சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஃபேப்ரிக் கலர் சீவிங் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதே ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை கட் பண்ணி விட்டுட்டு கீழே நான் பெட்டல் அந்த பட்டு கீழே ஒரு பெட்டல் மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் தெரியறதுனால அதை வந்து மறைக்கிறதுக்கு 3 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டல் வரைஞ்சிருக்கிறதுக்கு சீவிங் த்ரெட்லேயே வந்து நான் பெட்டல் அது செயின் ஸ்டிச்சு கொடுத்து அந்த ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கணும் அதுலேயே அது மேலேயே வந்து நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் இன்னொரு டைம் காட்டுறேன். அதே மாதிரி ஃபேப்ரிக்கை மேலே வச்சுட்டு சுற்றியும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க அந்த பெட்டலை கவர் பண்ணுறதுக்காக நான் 3 சீக்வன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப்புக்கே நான் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் இதே மாதிரி எல்லா போர்ஷனையும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கெங்கே ஸ்டெம்மு பட்டு லீவு எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைக்கு வந்து நான் 4 விங்ஸ் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் வந்து நான் வந்து நெட் ஃபேப்ரிக் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போ அதை மேலே வச்சுட்டு அந்த ஒரு விங் மட்டும் விங்கோட ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது மேலே வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே ட்விஸ்ட் பண்ணி கீழே வர மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் எனக்கு தெரியுது நெட் ஃபேப்ரிக்குங்களால நான் ட்ரா பண்ணியிருக்கிற லைன் வந்து எனக்கு தெரியுது. அந்த லைன் மேலேயே நான் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கிறேன். என் நாட் போட்டுடுறேன். இப்போ அடுத்த பார்ட்டுக்கு வந்து இன்னொரு கலர் நெட் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்ட்டை கட் பண்ணி விட்டுறேன், ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கு வந்து டார்க் பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த பார்ட் ஆஃப் விங்க்கு அந்த எண்டு வரைக்கும் செயின் ஸ்டிச் கொடுக்காம அந்த கார்னரோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எண்டு வரைக்கும் கொடுத்தோம்னா நமக்கு அது வேறு மாதிரி லுக்காக இருக்கும். ஃபோர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் ப்ளூ, அப்புறம் பிங்க்கு, அப்புறம் டார்க் பர்பிள், அப்புறம் லைட் பர்பிள். 4 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஃபேப்ரிக் நெட் ஃபேப்ரிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் கொடுத்து முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையோட அந்த ஹெட் போர்ஷனுக்கு வந்து நான் சுகர் பீடு, பிங்க் கலர் சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ரவுண்டாக. அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷனுக்கு வந்து நான் பர்பிள் கலர், டார்க் பர்பிள் கலர் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். மேட் ஃபினிஷில் இருக்க சுகர் பீட் கொடுத்துக்கிறேன்.
நான் 2 சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற அந்த வால் போர்ஷனுக்கு வந்து நான் கோல்டன் கலர் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே ஹெட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்குங்களா, அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் சீவிங் த்ரெட்லேயே கொடுத்துட்றேன். அந்த எட்ஜஸ் மட்டும் ஒரு பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பர்பிள் கலர் சுகர் பீடு அது எட்ஜஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் அந்த பட்டர்ஃப்ளை சுற்றி என்ன பண்ண போகிறேன்னா கிளாஸ் பீடு கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து ப்ளூ கலர் கிளாஸ் பீடு கொடுத்து நான் பட்டர்ஃப்ளை சுற்றியும் கவர் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு உள்ளே போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆயிரும், தெரியாது வெளியே. இதே மாதிரி நான் இன்னும் 3 பட்டர்ஃப்ளைஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 3யும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்புக்கு வந்து நான் 2 ஷேட் மட்டும் யூஸ் பண்ணி 2 ஷேட் ஃபேப்ரிக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க் முடிஞ்சது. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பிரகாலி எம்ப்ராய்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.